أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணைவர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு புனிதமிக்க ஹஜ் மாதத்தில் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்களின் சிறப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாட்களை அவன் படைத்திருப்பது, ஆக்கியிருப்பது, அடியார்கள் அவனை வணங்குவதற்கும் அவனுக்கு கட்டுப்படுவதற்கும் அவனுடைய நெருக்கத்தை அடைவதற்கும் தான் நாட்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தனது திருமறையில் அதை குறிப்பிடுகிற பொழுது ஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தல் லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுக்கூரா. இரவு பகல் மாறி மாறி வருவதை அல்லாஹ் அப்படி ஆக்கியிருப்பதனுடைய உண்மை நிலை என்ன தெரியுமா? 2 காரணங்களுக்காக. இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது ஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார, இரவையும் பகலையும் அவன் ஆக்கியிருக்கிறான். ஹில்ஃபத்தன், மாறி மாறி வரக்கூடியதாக. இரவு வந்தால் பகல் வருகிறது, பகலில் இருந்தால் இரவை எதிர்பார்த்து இருக்கிறோம். எதற்கு இப்படி மாறி மாறி வருகிறது தெரியுமா? நிறைய பேர் அதை தப்பா புரிந்திருக்கிறார். இரவு பகல் மாறி மாறி வருவதற்கு பகல் நேரங்களில் உழைப்பதற்கும் இரவு நேரங்களில் ஓய்வு எடுப்பதற்கும் என்று சுருக்கி பார்க்கிறார். ஆனால் அதற்கு மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான் லிமன் அராத, யார் விரும்புகிறார்களோ ஐயக்கர அவ் அராத சுக்குரா. 2 காரணம் தான் இரவு பகல் மாறி மாறி வருவதற்கு. ஒன்று, இறைவனை சிந்திப்பதற்கும் நினைப்பதற்கும், மற்றொன்று அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்கும். இந்த 2க்கும் தான் இரவு பகல் மாறி மாறி வருகின்றன. எனவே அந்த வகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாதங்களை படைத்திருக்கிறான். மாதங்கள்ல கூட சில மாதங்கள் சிறப்புக்குரியதாக, சில நேரங்களில் சில நாட்கள் சிறப்புக்குரியதாக, சில நேரம் சிறப்புக்குரியதா என்று இப்படி அமைத்திருக்கிறான். அதே போன்று துல்ஹஜ்ஜா மாதத்தை பொறுத்தவரையில அதனுடைய முந்திய 10 நாட்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 3 நாளுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்கிறோமே, அதற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதுலேயும் கூட யௌமுன் நஹர் என்கிற பெருநாளுடைய நாளைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதிலும் கூட அதற்கு முந்தைய தினமான அரஃபாவுடைய தினம் அதற்கு சிறப்பு இருக்கிறது என்று இப்படி அல்லாஹ் நாட்களை சிறப்பு படுத்தியிருப்பது எதற்கு தெரியுமா? அல்லாஹ் ஐயக்கர அவ் அராத ஷுக்கூரா,
யாரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நாடுகிறாரோ அவருக்கும், அவ் அராத ஐயத்தக்கர், அல்லது யாரு இறைவனை நினைவுகூர விரும்புகிறார் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இப்படி அமைத்திருக்கிறான். அப்ப இப்படியான ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க ஒரு நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மற்ற நாட்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர் என்று குறிப்பிட்டார். துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் செய்கிற அமல்கள் மற்ற நாட்களில் நாம் செய்கிற அமலை விட சிறப்புக்குரியது. அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு அமைத்திருக்கிறான். அதனால தான் ஒவ்வொரு அமல்களையும் அந்த நாளில் தான் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த நாளிலோ வசதி போல் நாம் செய்தால் அதற்கு சரியான கூலியை நாம் உண்மையிலேயே பெற்றிட முடியாது. அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அமலை அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகை தொழ வேண்டும். சனிக்கிழமையோ அதற்கு முந்தைய யௌமுல் ஹமீஸ் வியாழக்கிழமையோ தொழுதால் அதற்கு எந்த பயனும் இல்லை. அல்லாஹ் அப்படித்தான் அமைத்திருக்கிறான். அதே போன்று அரஃபாவுடைய நாள் என்றால் அரஃபா ஹாஜிகள் அரஃபாவில் கூடுகிற நாள் தான் அரஃபாவுடைய நாள். அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கற்பனையில், நம்முடைய யூகத்தின் அடிப்படையில நாட்களை நாம் அமைத்துக் கொள்வது, அதில் இபாதத்துகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது உள்ளபடியாக அல்லாஹ் சொல்கிற நோக்கத்திற்கு மாற்றமாக நாம் செய்வதை போன்று ஆகிவிடும். அதே போன்று அரஃபாவுடைய நோன்புக்கு அடுத்த நாள் ஈதுடைய நாள். அந்த நாளில் ஈத் யௌமு நஹர். எதற்கு அப்படி சொல்ல வேண்டும்? அழகா சொன்னாங்க, யௌமு அரஃபா, அடுத்து யௌமு நஹர், அதற்கு பிறகு எஞ்சிருக்கிற 11, 12, 13 ஆகிய நாளுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று இப்படியாக பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மஅலூமாத் மஅதூதாத், அல்லாஹ் இப்படியே குறிப்பிடுகிறான். அறியப்பட்ட நாட்கள், அதே போன்று எண்ணப்பட்ட நாட்கள் வித்தியாசப்படுத்தப்படுகிறது. அதனால் நம்முடைய அமல்களை நாசப்படுத்தி விடக்கூடாது. அந்தந்த காலங்களில் சரியாக நமக்கு தெரியாத போது ஏற்படுகிற அதை கொண்டு தெரிகிற சந்தர்ப்பத்திலையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. தெரியாத காலத்தில் நாம் செய்ததை போன்று இப்பவும் தெரிந்து கொண்டே செய்கிறோம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அது தவறான அர்த்தம் கற்பிக்கப்பட்டு விடும். அதனால் அதில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் நமக்கு தெரியாது அரஃபாவுடைய நாள், ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடுகிற நாளா இல்லையா என்று நமக்கு தெரியாது. இப்ப யாராவது தெரியாதுன்னு சொல்வார்களா? இதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் உள்ள மனிதரை எழுப்பி கேட்டால் தெரியாது. எப்ப அரஃபாவுடைய நாள் தெரியாது, எப்ப பெருநாளுடைய தினம் தெரியாது, ஹாஜிகள் எப்போ அரஃபாவில் ஒன்று கூடுவார்கள் தெரியாது. அங்கு ஒன்று கூடியவர் வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும். அந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அதே மாதிரி நாம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு தெரியாது, அரஃபாவுடைய நாள் தெரியாது. ஹாஜிகள் என்னைக்கு அரஃபாவில் கூடினால் தான் அரஃபாவுடைய நாள். அந்த நாளில் தான் அரஃபாவுடைய நோன்பு நோக்க வேண்டும். ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடுவார்கள், ஹாஜி அல்லாதவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். வித்தியாசப்படுத்தப்படுகிறது. ஹாஜிகள் நோன்பு நோக்க கூடாது அரஃபாவுடைய தினத்தில், ஹாஜி அல்லாதவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். இது அங்கு தொடர்புடையது, அரஃபாவுடைய தினத்தோடு தொடர்புடையது அரஃபாவுடைய நாள் என்பது. ஏனென்றால் அரஃபா என்கிற இடம், அந்த மலை, அந்த பகுதி என்பது அது பிறை 9 மட்டும் இருக்கிற இடம் அல்ல, எப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய இடம் என்பது எப்பொழுதும் இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த காலத்திலிருந்து, அல்லாஹ் ரசூலும் அறிமுகப்படுத்திய காலத்திலிருந்து அந்த இடம் இருக்கிறது. இது அரஃபாவுடைய இடம் என்று. ஆனால் நாளை நம்ம எப்போ சொல்ல முடியும்? அந்த இடம் இருக்கிற காரணத்தால் அது எப்பொழுதும் அந்த நாளை சொல்ல முடியுமா? முடியாது. எப்பொழுது ஹாஜிகள் அங்கு ஒன்று கூடுகிறார்களோ அதுதான் அரஃபாவுடைய தினம். அதுக்குத்தான் முக்கியத்துவம் இருக்கிறது. அது நமக்கு தெரியாத காலத்தில் பிரச்சனை இல்லை, தெரிகிற காலத்தில் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம், அங்கு நடக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது அது தெளிவாக தெரிந்து விட்டால் அரஃபாவுடைய தினம். இதுல பெரிய ஆய்வுக்கோ இதுல பெரிய
ஒரு சிந்தனைக்கோ நாம் போக தேவையில்லை. அதுல அவ்வளவு தெளிவாக நமக்கு தெரிகிற பொழுது அந்த நாளில் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தல் லிமன் அராத. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குத்தான் அப்படி மாறி மாறி வர வைத்திருக்கிறான். நாட்களை அப்படி அதற்குத்தான் படைத்திருக்கிறான். எந்த நாளில் எந்த அமலை செய்ய வேண்டுமோ அந்த நாளில் அந்த அமலை செய்தால்தான் அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த அமலை செய்ததாக அவர் கருதப்படுகிறார். எனவே அதில் நாம் கண்டிப்பாக எந்த விதத்திலும் மாறு செய்து விடக்கூடாது, அமல்களை நாசப்படுத்தி விடக்கூடாது. எனவே அந்த வகையில துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாளைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த நாட்களில் சிறந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக ஒரு அமல் தான் உதுஹியாவுடைய அமல். இந்த உதுஹியா என்பது கட்டளையிடப்பட்டது. அறிஞர்கள்ட்ட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது சுன்னத்துன்னு சொல்றதா அல்லது வாஜிபுன்னு சொல்றதா, சுன்னத்து முஅக்கதா என்பது சரியான ஒரு சொல்லாக இருக்கிறது. வாஜிபு என்கிற அளவுக்கு அந்த உதுஹியாவுடைய அமலை, உதுஹியா குர்பானியை அந்த அளவுக்கு அறிஞர்கள் பார்க்கிறார்கள். வாஜிபுன்னு கூட சொல்லிடலாம் என்கிற அளவுக்கு அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து முஅக்கதா. எனவே அதை வசதி படைத்தவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃபஸல்லி, அல்லாஹ் சொல்றான், தொழுவுங்கள், ரப்பிக, உம்முடைய இறைவனுக்கு நீ தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒன்ஹர், அதற்கு பிறகு நஹர் பண்ணுங்க. அதனாலதான் அந்த நாளைக்கு நஹர் என்ற பெயர் வந்தது. அப்புறம் நீங்கள் உதுஹியா அறுத்து பலிக, நஹர் என்றால் அறுத்து பலியிடுங்க. அதனால தான் தொழுகைக்கு பிறகு கொடுக்க வேண்டும் இந்த வசனத்தின் அடிப்படையில். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை ஃபஸல்லி, தொழுவுங்க, லிரப்பிக, அதற்கு பிறகு ஒன்ஹர், அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அதனால வாஜிப் என்கிற அளவுக்கு அறிஞர்கள் அதை சொல்லுகிறார். உதுஹியா கொடுக்கக்கூடியவர்கள் அதனுடைய நோக்கம் என்ன, நோக்கத்திற்காக வேண்டி கொடுக்கிறோம், அந்த நோக்கத்தை மறந்துடக்கூடாது. முதல் விஷயம் தக்குவா. முதல் விஷயம் பெருமை அடிப்பதற்கு இல்லை, தக்குவா. தக்குவாவுடைய அதுதான் மைய கருத்தாக இருக்கு உதுஹியாவில். அல்லாஹ் சொல்றான், ல யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமஉஹா வலக்கின் யனாலுஹு தக்வா மின்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நீங்க கொடுக்கிற குர்பானி இறைச்சியோ அல்லது இரத்தமோ இறைவனை சென்றடையவே அடையாது. வலக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும், உங்கள் புறத்திலிருந்து அல்லாஹ்வை சென்றடைவது தக்வாதான். அல்லாஹ் உங்களுடைய கல்பில் இருக்கக்கூடிய ஈமானுடைய கீமத்தையும் அந்த தக்வாவையும் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ உதுஹியாவினுடைய முதல் அம்சம் தக்வா. இரண்டாவது, உதுஹியா கொடுப்பதால் ஒரு தர்பியத்துல் உபூதியா, அல்லாஹ் சொன்னா நான் கட்டுப்பட்டுட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அடியான் வருகிறான். அல்லாஹ் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு தர்பியத்து இந்த உதுஹியாவில் கிடைக்கும். என்னோட ரப்பு சொல்லி இருக்கிறான், நான் உதுஹியா கொடுக்கிறேன். இது எப்படி அல்லாஹ்வுக்கு முழுமையாக உபூதியத், கட்டளை இடுவது அல்லாஹின், அது அவனுடைய உரிமையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவது எனது கடமை. இத்தாத் என்பது வாஜிப் என்கிற நிலைக்கு மனிதன் போய் விடுகிறான். அவன் மௌலானா, இறைவன் இருக்கிறானே எங்களுடைய மௌலானா அவன், நாங்கள் அவனுடைய அடிமைகள் அப்படிங்கக்கூடிய தர்பியாவை இந்த உதுஹியா நமக்கு கற்றுத்தருகிறது. இது இரண்டாவது விஷயம். மூணாவதாக உதுஹியாவில் நமக்கு கிடைக்கிற மூன்றாவது நோக்கம் ஷிஆரு ரப்பானியா, இறை அடையாளம் அல்லது இறை முழக்கம். ஷிஆர், அல்லாஹ்வுடைய அடையாளம், தக்வாவினுடைய அடையாளம், முழக்கம். அது உதுஹியா கொடுக்கிறேன் என்பதை அதை அப்படியே எல்லா மக்களுக்கு மத்தியில அடையாளப்படுத்துறது. என்னுடைய தக்வாவை, என்னுடைய இறையச்சத்தை, என்னுடைய ரப்புக்கு கட்டுப்படுதலை, அதனுடைய அடையாளத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இது மூன்றாவது நோக்கமாக இருக்கிறது. உதுஹியாவை நாம் அடையாளப்படுத்துறது என்பதை அல்லாஹ்வே சொல்கிறார். வதன ஜஅல்நாஹ லக்கும்
மிஷாயிரில்லா லக்கும் ஃபீஹா கைர் அப்படிங்கிற அல்லாஹ். நாம கொடுக்கிற குர்பானிக்காக வேண்டி கொடுக்கிற கொழுத்த அந்த ஒட்டகங்கள் ஜஅல்நாஹா லக்கும் மிஷாயிரில்லா, அல்லாஹ்வுடைய அடையாளம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அடையாளமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். லக்கும் ஃபீஹா கைர், அதுல நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் உதுஹியாவை நாம் கொடுக்கிறோம். நாலாவதாக உதுஹியாவின் மூலமாக ஃபுகராக்கள், ஏழைகள், தேவையுடையவர்கள், அவர்களுக்கு நாம் தர்மம் செய்வதால் அதை பெற்று மகிழ்ச்சியோடு உண்ணுகிறார்கள். இது ஒரு பெரிய பிறரை மகிழ்ச்சியில் ஆக்குவது, பிறரை மகிழ்ச்சி அடைய வைப்பது நாம் கொடுக்கிற உணவின் மூலமாக. இப்படியான ஒரு மக்சத், நோக்கம் இருக்கிறது. ஐந்தாவதாக, அன்றைய தினத்தில் நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் சந்தோஷமான முறையில, விசாலமான முறையில உணவுகளை சாப்பிடுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. இதெல்லாம் உதுஹியாவில் கிடைக்கிற ஐந்தாவது பயன். ஆறாவதாக, ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை நான் இப்படியான நல்லவைகளுக்கு செலவு செய்கிறேன், செய்வதற்காக அவனுக்கு நன்றி பாராட்டுகிறேன், அவன் கொடுத்த நிஅமத்திற்கு என்கிற நோக்கம். இப்படி ஒரு 6 நோக்கங்களை மையப்படுத்தி இந்த உதுஹியாவை அமைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, உதுஹியா கொடுக்கிற அந்த நிலை நமக்கு நிறைய பேர் அந்த கூட்டு குர்பானிகளை சேர்ந்து கொடுத்து விட்டு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்ற முடிவுக்கு வருகிறார். முதல் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு வசதி இருக்குமானால் நாம் தனியாக கொடுப்பதுதான் சிறந்ததாக இருக்கு. எனக்கு ஒரு ஆடு கொடுத்து குர்பானி கொடுக்க முடியும், அப்ப நான் தனிமையாக அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை பெற்றிருக்கிறேன் என்று வருகிற பொழுது அதை செய்வது சிறந்தது. கூட்டு குர்பானி அதற்கு முடியாதவர்கள் கூட்டு குர்பானியில் இணைந்து கொள்வார். ஒரு 4000 5000 ரூபாய் அதுக்குள்ள நம்ம ஒரு குர்பானி கொடுக்க முடிகிறதே அப்படிங்கிற ஆர்வத்தோடு, ஆனா வசதி இல்லாத நிலையில் இருக்கிறாரு, அவர் கூட்டு குர்பானியில சேர்ந்து கொள்ளலாம். எனக்கு எல்லாம் பாக்கியத்தை தந்திருக்கிறான், எனக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது நான் தனியாக ஒரு ஆடை அறுத்து கொடுப்பது என்பதுதான் சிறந்தது என்பதை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கொடுத்திருக்கிறாங்க. மன்கான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்கான லஹு ஸஆ, யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்து ஒலமி உதஹி, குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நம்முடைய தொழுமிடத்திற்கு அவர் நெருங்கவே வேண்டாம். உனக்கு வசதி இருக்கிறதா, நீ ஒன்று தனியா கொடு, அதற்கு வசதி இல்லையா நீ கூட்டு குர்பானியில சேர். இந்த வசதிகள் இருந்து அதை செய்யவில்லை என்றால் தொழுகைக்கே வராத. தொழுகை என்பது முக்கியம், ஆனால் உதுஹியா அதை விட பெரிய முக்கியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தொழுகைக்கு பிறகு உதுஹியா கொடுத்தல். அந்த உதுஹியா கொடுக்கிற நாளை பொறுத்தவரையில பெருநாளுடைய தினத்தில் கொடுப்பது அஃதல், சிறந்தது, அறிஞர்களுடைய கருத்து. ரசூலுல்லாஹ் அந்த நாளில கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, ஐயாமுடைய தஷ்ரீக்குடைய நாட்கள் வரைக்கும் நாம் கொடுத்து கொள்ளலாம். எனவே தஷ்ரீக்குடைய நாளில் கொடுத்து கொள்வது, அதுவும் அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் ரொம்ப அஃதல், சிறந்தது பெருநாளுடைய தினத்தில். உதுஹியாவுடைய அந்த பிராணியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிராணி சிறந்தது தெரியுமா? அது செம்பரி ஆடாக, கொம்பு உள்ளதாக இருக்க வேண்டும். யதஉ ஃபீ ஸவாத் வ யப்ருக்கு ஃபீ ஸவாத் வ யன்துரு ஃபீ ஸவாத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த அந்த உதுஹியா பிராணியை பற்றி சொல்லப்படுகிறது. அமர் கருப்பு, கருப்பில் நடக்கிற, கருப்பில் படுக்கிற, கருப்பில் பார்க்கிற. இதற்கு அர்த்தம் என்னன்னா, அதனுடைய காலில் கருப்பு இருக்க வேண்டும், அதனுடைய படுக்கிற இடத்தில் வயிற்று பக்கத்தில் கருப்பு இருக்க வேண்டும், அதே போன்று கண்ணு பக்கத்தில் கருப்பு இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற அடையாளத்துக்கு இப்படியான மாதிரி இருந்தால் அதுவே சிறந்தது. நல்ல கொம்புள்ள, கொழுத்த, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள, அதுக்காக அது கிடைக்கலடா அப்படிங்கிறது இல்லை, கிடைச்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவைகளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஏதோ ஒரு ஹிக்மத் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் கொழுத்திருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று 4 வகையான குறைபாடு உள்ளது உதுஹியா கொடுத்துறாதீங்க. அது உதுஹியாவுக்கு தகுதி உள்ளதாக இல்லை. குருடு, தெளிவாக தெரிகிற குருடு,
நம்மளா கற்பனை குருடா இருக்குமோ அப்படின்லாம் சந்தேகம்னா அதனால விட்டுட்டு அப்படின்னு வரக்கூடாது. தெளிவா தெரியும். ஹதீஸ்ல பையினுங்கிற வந்து இருக்கிறது, தெளிவாக குருடு என்று தெரிய வேண்டும். அப்படிப்பட்டதை கொடுக்க கூடாது. இரண்டாவது நோய், நோய் இருக்குமோன்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. தெளிவா நோய் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதே போன்று ஊனமாக இருக்கிறது என்று தெளிவாக தெரியுது. மூன்றாவது. நாலாவது ரொம்ப மெலிந்து போய் இருக்கிறது. இப்படிப்பட்ட 4 உதுஹியா கொடுப்பதற்கு தகுதி இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. உதுஹியா கொடுக்கிற அந்த பிராணிக்கு எவ்வளவு வயது இருக்க வேண்டும்? ஒட்டகத்தை பொறுத்தவரையில் 5 வயதும், மாட்டை பொறுத்தவரையில் 2 வயதும், செம்பரியாடு அல்லது வெள்ளாடாக இருந்தால் செம்பரியாடை பொறுத்தவரையில் 1 வயதும், அதே போன்று வெள்ளாடை பொறுத்தவரையில் 2 வயதும் என்கிற வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று காய் அடிக்கப்பட்டதை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா காய் அடிக்கப்பட்டது சிறந்தது என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. காரணம், காய் அடிக்கப்பட்டது நல்ல கொழுத்து இருக்கும், அது தன்னுடைய அந்த சத்தை அது வெளிப்படுத்தாமல் இருக்கிற காரணம் நல்ல கொழுத்து போயிருக்கும். எனவே காயடிக்கப்படாதது, அது வாய்ப்பு கிடைத்தால் அதை கொடுங்கள். பெண் ஆடு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்படி சாப்பிடுற பழக்கம் உள்ள பகுதியா இருந்தால் கொடுத்து கொள்ளலாம், மார்க்கத்தில் தடை இல்லை. சினை உள்ளதை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சினை உள்ளதை அறுக்கிற பொழுது குட்டி உள்ளேயே செத்து போயிட்டாலும் செத்து போன அந்த குட்டியை கூட சாப்பிடலாம். அது தாயை அறுக்கிற பொழுதே அதுவும் அறுக்கப்பட்டு விடுகிறது. அதே போன்று பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அப்படியான ஆட்டை கொடுக்கக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாம் குர்பானி கொடுக்கிற பொழுது அதை அறுக்கிற கத்தி கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹதீசுகள்ல பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான சட்டங்கள். அடுத்து, குர்பானி கொடுக்கக்கூடியவங்க ஒரு குடும்பத்தில் தலைவர். ஒரு குடும்பம் என்று வருகிற பொழுது அவர் யார் அவருக்கு கீழாக இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் இவர் செலவினம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாரோ அவர்களெல்லாம் அந்த குர்பானிக்குள் சேர்ந்து விடுவார். இப்ப நான், எனது மனைவி, திருமணமாகாத எனது பிள்ளைகள், எனது பெற்றோர்கள், இது எனக்கு கடமை செலவினம் கொடுப்பதற்கு. இவர்கள் அனைவர்களுக்குமாக ஒரு கிடாய் கொடுத்து கொள்ளலாம் எனக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது. அதே போன்று திருமணம் ஆகிவிட்டால் அந்த பிள்ளைங்க அவங்க தனி குடும்பம் ஆகிவிடுவார். சரி, இப்படி கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும், அந்த தலைவர் மட்டும் முடியை எடுக்கிறது, நகங்களை வெட்டுவது, இவைகளையெல்லாம் துல்ஹஜ் பிறை 1க்கு முன்னாடி முடித்து விட வேண்டும். உதுஹியா கொடுத்து முடிகிற வரைக்கும் முடிகளையோ அதே போன்ற நகங்களையோ எடுக்கக்கூடாது. அப்படி ஒருவர் எடுத்துட்டா அது ஒரு குற்றம் இல்லை, தௌபா செஞ்சுக்கிற வேண்டியதுதான். அதே போன்று நாம் கொடுக்கிற உதுஹியா குர்பானி இறைச்சியை ஏழைகளுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கணும், நம்ம ஒரு பங்கை சாப்பிடணும். அதே போன்று நம்முடைய நெருக்கமானவர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்களுக்கு நாம் கொடுத்து கொள்ளலாம். இதில் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், வளமையில் ஊரில் இருக்கக்கூடிய சில நடைமுறைகள், அதுக்கு அறுக்கும் போது தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லை. அதே போன்று அவர் போய் நேராக நிற்கணும் அப்படிங்கிறது இல்லை. கிபிலா முன்னோக்கி தான் அறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இன்னி உஜ்ஜுகத்து உஜ்ஜுகள் இல்லதி ஃபதர சமாவாத்தி அப்படிங்கிறது, அது அப்படி ஒரு துவா இல்லை. அறுப்பவருக்கு கூலியாக தோளோ வேற எதையோ கொடுக்கக்கூடாது. இவைகளெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடன் உள்ளவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. கடன் எப்படியான கடன்? அவர் உணவுக்காக வேண்டி கடன் பட்டு இருந்தால் அவர் உதவியாக கொடுக்க அவசியம் இல்லை. உணவுக்கு மாதாந்திர வருமானம் அவங்களுக்கு 20ஆம் தேதியோட அந்த வருமானம் காலியா போகுது. ஒரு 10 நாளைக்கு ரொம்ப சிரமப்படுறாரு, கடன் வாங்குறார், அல்லது ஒரு 5 நாளைக்காக கடன் வாங்குறார், அப்புறம் சம்பளம் வாங்கி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அத்தியாவசியமான உணவுக்காக வேண்டி கடன் வாங்கி, இவர் தான் கடன் பட்டவர். நம்ம பெரிய பங்களா கட்டுறதுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கிறோம், பெரிய வியாபாரம் பண்றோம், அதற்கு கடன் வாங்கி, அந்த கடன்லாம் இதுல கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. உன்னுடைய ஆடம்பரத்திற்கும் உன்னுடைய வசதி வாய்ப்புக்கு நீ வாங்கிய கடன், அந்த கடனை அப்படி ஒரு கடன் இருக்குதேடு உதவியா கொடுக்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, உதவியா கொடுக்கறதுக்கு என்னதான் வசதி வாய்ப்பு என்றால், உனக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அன்றைய தினத்தில் உணவு சாப்பிடுவதற்குண்டான வாய்ப்பு போக மிச்சம் உனக்கு இருக்குமானால் அது உதவியா
கூட்டு குர்பானிக்கு சேர்ற அளவுக்கு தான் பணம் இருக்குதுன்னா அதுல சேர்ந்து கொள். இப்படி யாருமே இருக்கிறாங்களான்னு தெரியல. அதை தாண்டி தான் எல்லாமே இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டவர்கள் அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம நினைக்கிற வருஷங்களுக்குள்ள சாப்பிடுறதுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது, அவன் தான் அப்படிப்பட்டவர் தான் கொடுக்கணும். அப்படி இல்லை. அன்னைக்கு சாப்பிடுவதற்குண்டான உணவுகளுக்குண்டான தேவைகளை தாண்டி எனக்கு உதவியா கொடுக்கிற அல்லது கூட்டு குர்பானி கொடுக்கிற அளவுக்கு உண்டான பொருளாதாரம் இருக்கிறதுன்னா அவரெல்லாம் குர்பானி, கூட்டு குர்பானியோ அல்லது அதை தாண்டி தனி மனித குர்பானியோ கொடுத்து கொள்ளலாம். ஆக இந்த அமல்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. இது உதஹியா உடைய சட்டங்களில் முக்கியமான சட்டங்களாக இருக்கிறது. எனவே இந்த அமல்களை எல்லாம் இந்த மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்வதற்கு நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அவைகளை நாம் செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் தருவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, அரஃபாவுடைய தினத்தை பொறுத்தவரையில் அதற்கான சிறப்பு இருக்கிறது. அதற்கான சிறப்பை பற்றி பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுஅதிக அல்லாஹு அஸ்ஸ வஜல் ஃபீஹி அப்தம் மினன் நார். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து அவனுடைய அடியார்களை உரிமையிட்டு கொண்டே இருக்கிறான். சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சு அவர் நரகவாசின்னு இருப்பார். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நரகவாசின்னு இருப்பார். அல்லாஹ் அவர் மீது ஏதோ ஒரு கருணை வைத்து மன்னித்து அவரை சொர்க்கவாசி அல்லாஹ் ஆக்கிடுவான். அதான் நரகத்திலிருந்து உரிமையிடுதல். அப்போ நரகவாசின்னு தீர்மானிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அதிகாரம் அது. அவன் விரும்பியவர்களை விடுதலை செய்வான். ஆனால் அவன் அரஃபாவுடைய தினத்தில் அவன் அதிகமானவர்களை விடுதலை செய்கிறான். அவர்களில் நாம் ஒருவராக இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த நாளுக்குன்னு ஒரு ஹுசூசியத் இருக்கிறது. அந்த நாளுக்கென்று தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த நாளில் அதிகமானவர்களை அல்லாஹ் உரிமையிடுகிறான். உரிமையிடுவது மட்டுமல்ல, மலக்குகளை எல்லாம் அழைக்கிறான் அல்லாஹ். சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, மலக்குகளை எல்லாம் அழைத்து அவர்களை பாராட்டி குறிப்பிட. பாருங்க, என்னுடைய அடியார்கள் அரஃபாவுடைய திறந்த வெளியில் ஒன்று கூடி இருக்கிறார். மலக்குகளை பாருங்க, அவர்கள் இவர்கள்லாம் என்ன நினைக்கிறார்கள், எதை நாடி இங்கு வந்திருக்கிறார். என்னுடைய ஒரே கட்டளை, அவ்வளவுதான், இதாத் செஞ்சுட்டான். எனது ஒரே கட்டளைக்காக வேண்டி அத்துணை பேர்களும் இந்த இடத்தில் வெயில் என்று பார்க்கல, மழை என்று பார்க்கல, அவர்களுக்கு வேலை என்று பார்க்கல, நான் சொன்ன மாதிரி அவ்வளவு பேர் ஒன்று கூடி இருக்கிறார் என்று மலக்குகளை அழைத்து நம்மை விஷயத்தில் பாராட்டுகிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நாளில் ஹாஜிகள் பாராட்டுகள் பெற்றுக்கொண்டிருக்கிற நாளில் ஹாஜி அல்லாதவர்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கிடைக்கும். அப்ப அந்த நாள்ல தான் நோன்பு வைக்கணும். அதை விட்டுட்டு வேற நாள்ல வச்சா அது சும்மா ஏதோ வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அதே போன்று அந்த நாளுக்கு, அந்த நாளில் நோன்பு வைக்கிற பொழுது ஒரு சிறப்பு என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சியாமு யௌமி அரஃபத யஹ்தஸிபு அலல்லாஹி அயுகஃபிர ஸன அல்லதி கப்ல வஸ்ஸன அல்லதி பஅத. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோன்பு அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கிற பொழுது ஹாஜி அல்லாதவர்கள் ஒரு நோன்பு வைக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கடந்த கால ஓராண்டு பாவம், சிறு பாவங்கள், வருகிற ஓராண்டு சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 2 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், கடந்த ஆண்டு வருகிற ஆண்டு. அப்படியான சிறப்பு அரஃபாவுடைய தினத்தில். அதனால தான் யௌம் அரஃபானா, அரஃபாவுடைய தினம். அரபுல சொல்லுவாங்க முதாஃப் இலை, இலாஃபத்து செய்யப்பட்டிருக்கிறது. அரஃபாவோடு அந்த நாளை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இணைத்து சொல்றார். அந்த நாள் அரஃபாவோடு இணைக்கப்படுகிறது. நாள் இணைக்கப்படுகிற பொழுது அந்த ஹாஜிகள் ஒன்று கூடுகிற நாள் தான். அதை விட்டுட்டு அடுத்த நாள் என்பது இல்லை. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறார். சரி, அப்படியானால் அந்த நாள் இன்ஷா அல்லாஹ் வருகிற வியாழக்கிழமை 5ஆம் தேதி ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடுகிறார்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை அழைத்து அவர்களை சிறப்புப்படுத்தி பாராட்டி கொண்டிருக்கிறான். அப்படியான சந்தர்ப்பம். அந்த நாளிலே அதிகமானவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார். அப்படியான நாளிலே நாம் அனைவர்களும் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை. அதற்கு பிறகு அந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னா அதற்கு பிறகு ஹஜ்ஜி பெருநாள், யௌம் நஹர். சும்ம நாள்னு ஒரு நாள் இருக்காது. சில பேர் இப்படி நினைப்பாங்க, அரஃபா அன்னைக்கு நம்ம வேண்டா ஆஜிகள் அரஃபா நோன்பு வச்சுக்கிறோம், அது சொல்றது சரிதானே, நோன்பு வச்சுக்கிறோம், பெருநாளை வேண்டா தள்ளி போட்டுக்கிறோம். அப்படி போட முடியாது. அரஃபாவுக்கு அடுத்து என்ன நாள், அதுக்கு நாளுக்கு பேர் என்ன? சும்மா நாள்னு எதோ இருக்குமா? சும்மா அது ஒண்ணு இல்லை. ஒண்ணு இல்லாத நாள்னு ஒண்ணு இருக்குதா? வீணுக்கு உண்டான நாள் படைக்கப்பட்டிருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அப்ப அதுக்கு அடுத்த நாள் அது பெருநாள் உடைய தினம். நம்ம தொழுகையை கூட ஒரு காலத்தில் 10 மணிக்கு பெருநாள் தொழுகை. அது கூட என்ன இப்ப பெருநாள் தொழுகை இவ்வளவு அது தொழுகையே இல்லை அப்படின்னோம். 10 மணிக்கு தொழுகை வைக்கிறார். அது சுண்ணத்தே இல்லை. தொழுகை அது தப்பி போன மாதிரி தான். அப்படி ஒரு தொழுகையே இல்லை. துஹா தொழுது இருக்காங்க பொழுது ஜமாத்தா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பெருநாள் தொழுகைன்னு வராது. இப்படியெல்லாம் நாம் புரிந்து வைத்திருந்தோம். இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் கழிச்சு தொழுதால் அதுக்கு பேர் பெருநாள் தொழுகையா இருக்குமா? எனவே அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரஃபாவுக்கு அடுத்த நாள் அது பெருநாளுடைய நாள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திடலிலே திறந்த வெளியிலே பெருநாளுடைய தினத்திலே அதிகாலையில் நேரத்தோடு தொழ வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த நாளையும் அந்த நேரத்தையும் தப்ப விடாமல் நாம் தொழுது கொண்டால் பெருநாளுடைய தொழுகை சரியாக தொழுததாக கருதப்படும். எனவே அந்த அடிப்படையில் நமது ஜாமில் அஸ்ஹர் நிர்வாகம் நமக்கு தொழுகைக்கான கடற்கரையில ஏற்பாடு செய்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை இஷா அல்லாஹ் பெருநாளுடைய தொழுகை 7:30 மணிக்கு நமது ஊர் கடற்கரையில் தொழுகை நடைபெறும். அதில் திரளாக நமது சகோதரர்கள் குறித்த நேரத்தில் வாருங்கள். பலமுறை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுகிறோம் நேரத்தை. ஆனால் அங்கே போயிட்டா அந்த நேரம் தாமதப்படுத்தப்படுகிற பொழுது நேரத்தோடு வந்தவங்களுக்கு கஷ்டமாகி போகுது. அதனால் இதையும் கவனத்தில் வைத்து நாம் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து நேரத்தோடையே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே வியாழக்கிழமை அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்றுக்கொள்வோம். அதற்கான நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடு நமது ஐஏஎம் நிர்வாகத்தால் செய்யப்படுகிறது. அதுக்கு அடுத்த நாள் பெருநாளுடைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ஒரு கடற்கரையில் 7:30 மணிக்கு பெருநாள் தொழுகை நமது ஜாமில் அஸ்ஹர் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த தொழுகையிலும் கலந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுடைய அமலையும் அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக. நமக்கு தக்வாவையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் அந்த நாளில் நமக்கு தருவானாக என்று அல்லாஹ் கிடத்தில் துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.